ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் போலி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். போலி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு. நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 1 கப் கோதுமை மாவுக்கு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு துருவிய வெல்லம், அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 ஏலக்காய் வாசத்துக்காக. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, வெல்லம், ஏலக்காய் இது 3ஐயும் சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துருக்கிறத ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பு கூட இந்த கோதுமாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் எல்லா கோதுமாவுமே இதில் சேர்த்துட்டேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். மாவு நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி எந்த ஒரு கட்டியும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தேங்காய் நல்லா மாவில் கலந்து விட்டாச்சு. நான் இந்த டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துனேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. மாவு நல்லா எடுத்து ஊற்றுறப்போ அந்த தோசை மாவு பதத்தில் இருக்கணும். அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம பேனை ஹீட் பண்ணிடலாம். பேன் சூடானதும் அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா எல்லா சைடும் வர மாதிரி அதை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு அதில் ஊற்றிடலாம். நான் சின்ன கரண்டியாக இருக்கிறனால 2 கரண்டி ஊற்றுறேன். நீங்கள் பெரிய கரண்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 கரண்டி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் கொஞ்சமாக நெய் மேலால் சேர்த்திக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1 நிமிஷம் போல் வேகட்டும். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக வைக்க வேண்டாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நம்ம எடுத்து பார்க்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு மேலேயும் கொஞ்சமாக நெய் தடவி விட்டுருங்க. இதை மறுபடியும் ஒரு 1 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். இப்போது 2 சைடுமே ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இதை மறுபடியும் ஒரு டைம் லைட்டாக திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ போலி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான போலி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சீக்கிரமாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். இது கூட நெய் சேர்த்துட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது எல்லோரும் ஒரு டைம் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.